ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் விஜயாவும் மனோஜும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. விஜயாவும் என்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். விஜயாவும் மனோஜும் சாமியாட்ட போய் வேண்டிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா? இதை பார்த்து எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் பார்வதி கூட ஹாஸ்பிட்டலில் போகும்போது போகிற வழியில் கோவிலுக்கு போயிட்டு தான் போனோம். அப்போ அந்த கோவிலில் சாமிக்கிட்ட வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. இதை வீட்டில் வைக்க சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணவும் யாருக்கு தான் டவுட் வராது? முத்து 100% ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மீனா மட்டும் தான் டவுட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு, பாப்பா இன்னும் 12 hours தான் இருக்குது, யாருக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது கேட்ட விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயம் வந்துடுது. ஒரு வழியாக நைட் ஆகிடுது. திரும்பவும் நைட்டு மனோஜுக்கு தூக்கமே வரல, விஜயாவுக்கும் தூக்கமே வரல. அப்போ முத்து என்ன பண்ணுறாருன்னா, போய் மனோஜ் ரூம் போய் கதவை போய் தட்டுறாரு. உடனே மனோஜ் வெளில வந்து பார்க்குறாரு, யாரையுமே காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளே போய் படுத்துக்கிறாரு. நம்ம முத்து விடுவாரா? திரும்பி ரிப்பீட் மோட்டில் அதையே செய்கிறாரு. மனோஜுக்கு பொறுக்க முடியாமல் கதவை திறந்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முத்துக்கு இன்னொரு ஐடியா தோணிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு நூலை கட்டி அதை மனோஜ் பெட்டில் வீசி விடுறாரு. அந்த நூலை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படின்னு எலுமிச்சம்பழம் நகர்ந்து கீழே வந்துட்டே இருக்குது. இதை பார்த்த மனோஜுக்கு பயம். ஆனால் இது எல்லாத்தையும் முத்து ஒளிஞ்சிருந்து தான் செஞ்சிட்ருக்காரு. இருட்டாக இருக்கிறதுனால முத்து இருக்கிறதும் மனோஜுக்கு தெரியவே இல்லை. உடனே பயந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிடறாரு. விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை தூங்கிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராங்க. மனோஜையும் ஹாலுக்கு வர சொல்லிடுறாங்க. என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், மனோஜ் எனக்கு பயமாக இருக்குமா, என் கண்ணில் அப்படியே எலுமிச்சம்பழம் பறக்கிற மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரா. இதை பார்த்து விஜயாவுக்கு இன்னுமே பயம் வந்துருச்சு. எனக்கும் பயமாக தான் இருக்குது, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லவும் மனோஜுக்கு ஒரு ஐடியா தோணுது. அம்மா, அந்த எலுமிச்சம்பழம் இங்கே இருந்தாலும் பிரச்சனைமா, நம்ம தூக்கி போட்டுடலாம் வாமான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக விஜயா கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயா போய் எலுமிச்சம்பழம் எடுக்கிறாங்க. அந்த எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மனோஜ் சொல்கிறாரு, அம்மா ஏன் அதை மட்டும் எடுக்கிற, நம்ம சாமியாட்ட போய் வாங்கிட்டு வந்தோம்ல, அதையும் தூக்கி போட்டுடலாம், அப்போ தான் யாருக்கும் டவுட் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விஜயா சரின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு வராங்க. அவங்க வெளில வராங்க. ஃபுல் லைட்ஸும் ஆன் ஆகுது. என்ன ஆச்சுன்னா, முத்து முன்னாடி இதை பிளான் பண்ணி சொல்லிட்டாரு. யார் யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை கிட்ட, ரவி கிட்ட, ஸ்ருதி கிட்ட. ஸோ எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ரோகிணி தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, எங்கள் மனோஜை காணமேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில வராங்க. அப்போ ரோகிணி தான் கேட்குறாங்க, ஏன் எல்லாருமே வெளில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யாருமே எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. ரவி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏம்மா கையில் எலுமிச்சம்பழம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி மந்திரிச்ச பழம்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதா, ரொம்ப கெடுதல் வீட்டுக்கு, பார்வதி தான் சொன்னால் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்து கேட்குறாரு, அதையே அன்டைம்லாம் தூக்கி போடணுமா, பகலை தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஜயா கிட்ட பதிலே இல்லை. அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. நான் எப்போ போட்டேன், உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே அதுக்கப்புறமேட்டுக்கு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்து உண்மையை சொல்லிடுறாரு, நான் எந்த சாமியாட்டும் போய் பழத்தை மந்திரிச்சிட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஷாக்கு. என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா உண்மையாக சொல்லுங்கம்மா, மனோஜ் தான் நகை எடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா, எங்களுக்குலாம் எல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது, அவன் எதுவுமே எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் முத்து இது விடுற மாதிரியே இல்லைங்க. கண்டிப்பாக உண்மை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கண்டிப்பாக உண்மையும் தெரிய தான் போகுது. அது என்ன நடக்குன்னு நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.